शिवं शिवहरं शान्तं शिवात्मानं शिवोत्तमो शिवमार्ग प्रणेधारं प्रणदोस्मिन् सदा சிவம் அந்த சிவபெருமானை போற்றுவார். அப்படி நம்ம சிவபுராணத்தை ஒரு வாக்கியமாக பாஷ்யம் பார்த்துட்டு வரோம். அதில் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பாஷ்யம். அப்போது முதல்ல சொன்னோம், சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்குள்னு சொன்னோம். அப்போ எப்படி அதாவது அவனை பணிந்து புகழ்ந்து சொல்லி அவன் திருவருளை நாடி நின்றுண்ட வாழ்க்கு திரும்பி பிறப்புன்றது இல்லை. இறைவனுடைய சொரூபத்தை உள்ளபடி உணர்ந்து போற்றுவா, அவனுடைய சந்நிதியை போய் சார்ந்துடுறா. அப்படி சந்நிதியை சார்ந்தவா ஏற்கனவே சார்ந்த சிவபக்திவாளோட பணிவோடு வணங்கி வரவேற்கப்படுறான். அப்படித்தான் திரும்ப திரும்ப பகர்றத கிளிப்பிள்ளை காது கொடுத்து கேட்டுக்கிறது. தான் கேட்ட சொல்ல அது சொல்கிறது. ஆனால் கிளிக்கு சொல்லின் பொருள் தெரியாது. சொல்லில் அடங்காத சிவனை குறித்து சான்றோர்கள் நிறைய சொற்களை சொல்லி வச்சுருக்கா. அந்த சொற்கள் யாவும் பொருள் சொரிந்ததாக இருக்குது. அவைகளில் பொதுஞ்சுள்ள பொருள்களை உணருமாறு பரமனே ஓரளவு நம்மளுக்கு உணர பண்ணுறார். அப்படி அதில் ஊர் இருக்கிறது தான் நல்ல ஆத்ம சாதனமாக இருக்குது. ஈசனை அறிஞ்சிக்க இப்படி முயல்றது கூட அவனோட அருளையும் நாடி நிற்கணும். அப்போ தான் நம்ம அவன் அடி போய் அவன் சந்நிதியில் நம்மளால் போய் சேர முடியும். இதோட நம்ம திருவாசகத்தை முடிச்சுக்கிறோம் பாஷ்யம். இப்போ அடுத்து வர்றது கீர்த்தி திரு அகவல் திருவாசகத்தில். இது சிவனார திருவருளை புகழ்ச்சி முறைமையை சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய முதல் வாக்கியம், தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி அப்படின்னு சொல்கிறது. அதாவது தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அதாவது மூதூர்னா இதுதான் பழைய க்ஷேத்திரம். தில்லைக்கு விட பழமையான க்ஷேத்திரம் எதுவும் இல்லை. அதில் ஆடி பழகினவன் இருக்கானே நம்ம கூத்தன், சிதம்பர கூத்தன். அந்த பழைய பதியான சிதம்பரத்தில் ஆடக்கூடிய நடராஜன் உயிர்கள் அனைத்து உள்ளத்திலும் இனிது இடம்பெற்றிருக்கான். அப்படின்னா அவன் தத்துவத்தில் சிதம்பரமும் நடராஜமும் ஒன்று தான். உள்ளத்தில் சர்வகாலமும் இனித்து வீற்றிருக்கக்கூடியது அவன்தான். ஜீவராசிகளுக்கு அது பொது உடைமையாக இருக்குது. சிவம் இல்லை ஏல் சவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த சிவனாகப்பட்டவர் எல்லா உயிர்கள்லையும் வீற்றிருக்கார். அதில் அடுத்த வார்த்தை, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் அப்படிங்கிறார். அப்போ என்ன குணபேதங்களில் நற்குணம் தீய குணம் இந்த எல்லாம் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ தீயது அதுக்கேற்ற சூழ்நிலையிலையும் நல்லதாக இருக்கிறது நமக்கு விளங்க முடியாதவாயும் அழகில்லாததையும் சேர்த்து வச்சிருக்கார் சுவாமி. அழகு உடையவைகளை அழகு அற்றவைகள்னு சொல்கிறது கூட வெவ்வேறு மனநிலையை பொறுத்து தான் இருக்குது இல்லையா? அடுத்த வார்த்தை, துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்து மென்னுடை இருளை ஏற்ற துறந்தும் அப்படிங்கிற. அதாவது பொருந்திய ஞானம் ஈசனுடைய திருவிளையாடல்ல அப்போதைக்கு தேவையாக இருக்கிற கலைஞானம் தோன்றவும் மறையவும் செய்யறது. ஆனால் என் போன்ற ஜீவனுடைய அஞ்ஞானத்தை நாளடைவில் முழுசும் போக்குறது இறைவனுடைய மாறாத திட்டமாக இருக்குது அப்படின்னு அவர் தான் என்னுடைய அஞ்ஞானத்தை முழுசாக படிப்படியாக போக்கின்றே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அடுத்த அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்படிங்கிறார். அப்போது பக்தி பெருக்கெடுத்து ஓடும் பக்தர்களது உள்ளத்தில் இறைவனது பெருங்கோயிலாக அது மாறுறது. இறைவனுடைய சாநித்தியத்தை அங்கே நன்னா உணர முடியறது. ஈசன் நிற்கமர எங்கும் நிறைஞ்சிருக்கான். இருந்தால் கூட அவனுடைய சாநித்தியத்தை தெளிவாக அடைஞ்சிக்கிறது பக்தர்கள் இடத்தே நம்மளால் உணர முடியறது அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினுடைய பாஷ்யம். அடுத்து, மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன வாகம தோற்றுவித்தருளியும் அப்படிங்கிறார். அப்போ மண்ணுதல்னா நிலை பெற்றிருக்கிறது. அப்போ யாண்டும் நிலை பெற்றிருக்கிற பெரிய மலையான மகேந்திரத்தில் நீ ஆகமத்தை பகிர்ந்திருக்கப்பா. மகேந்திர மலையில் வைத்து ஆகமத்தை சிவபெருமான் அம்பிகைக்கு எடுத்து விளக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அம்பிகையானவள் நிகமத்தை தனது தலைவனுக்கு எடுத்து விளக்கினான்னு புராண கதை சொல்கிறது உண்டு. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.